தேவனை வந்து அதிகமாக தேடுற வாஞ்சை வந்து எங்ககிட்ட கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது. எப்போ அப்படின்னா, இந்த கொரோனா டைம்னு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா? அதில் வந்து அநேகரோட வாழ்க்கை வந்து மாறுனுச்சு. கரெக்டா? கொரோனா டைம்ல அநேகரோட வாழ்க்கை மாறுனுச்சு. அந்த நேரத்துல என்னுடைய வாழ்க்கையும் மாறுனுச்சு. என்ன நடந்தது அப்படின்னா, நான் வந்து அதாவது நெறைய பேர் வந்து ஒரு அதிசயம், ஒரு அற்புதத்த கண்ட பின்னாடி உடனே ஆண்டவர ரட்சிக்கப்பட்டு முழுமையா ஏத்துக்குவாங்க அப்படிம்பாங்க இல்லையா? அந்த மாரியெல்லாம் எதுவும் நடக்கல எனக்கு. அந்த கொரோனா டைம் லாக்டவுன். எல்லாருமே வீட்ல தான் இருந்தோம். அப்ப அந்த நேரத்துல நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து டிவி மட்டும்தான். 24 ஹவர்ஸும் நமக்கு வந்து நம்ம டிவி தான். வெளிய எங்கேயும் போக முடியாதனால நம்ம டிவி பார்க்கறது தான் நம்ம வேலையா இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து நம்ம மோகன் சி ஐயா இருக்காங்க இல்லைங்களா? அவங்களோட அந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிய நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப நான் பார்க்க ஆரம்பிக்கும்போது, அந்த நிகழ்ச்சி வந்து எங்க இருதயத்த ரொம்ப தொட்டுச்சு. அந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி வந்து என் இருதயத்தை ரொம்ப தொட்டுச்சு. நம்ம இத்தனை வருஷம் நம்ம இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறோம். இனி எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த காரியத்த அந்த இடத்துல எனக்கு அவருடைய பிரேயர் அட்டெண்ட் பண்ண சாயந்தரமான 6 மணிக்கு அந்த பிரேயர் வந்துகிட்டே இருக்கும். நான் ஒவ்வொரு நாளும் அந்த பிரேயரை அட்டெண்ட் பண்ண நானும் எங்க குடும்பம் எல்லாருமே வந்து அதை வந்து ரொம்ப டீப்பா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப அத பண்ண எனக்கு வந்து அதுல ஒரு நல்ல ஒரு முழு ஈடுபாடு. அதுல அப்பதான் வந்து தேவன் ஒரு நாள் வந்து அந்த ஜெபம் ஓடிட்டு இருந்துச்சு. அப்ப எங்க வீடு வந்து ஒரு சின்ன வீடு தான். அப்ப இருந்த வீடு 2019ல ஒரு சின்ன ரூம்ல வந்து நாங்க இருந்தோம். அந்த வீட்டுக்குள்ள வந்து டிவிக்கு பக்கத்துல டிவி வந்து ஒரு டேபிள் மாதிரி இந்த ட்ரா டேபிள் மேல வச்சு நாங்க வச்சிருந்தோம் டிவி. பக்கத்துல வந்து அந்த கனெக்ஷன் போறதுக்கு அந்த கேபிள் மாதிரி இது கொடுத்துருந்தோம். அந்த இடத்துக்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணும்போது அப்போ கண்ண மூடி நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரேயர் பண்ணும்போது மோகன் சி ஐயா ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற அந்த அந்தகார கிரிகள், உங்ககிட்ட இருக்கிற அந்த அந்த விசுவாசத்தை தடுக்கிற கிரிகள், ரட்சிக்கிறதுக்கு தடுக்கிற கிரிகள் எல்லாம் உங்களை விட்டு இந்த நாள்ல ஓடி போகும். நீங்க அதை வந்து கண்கூட பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. அப்ப நான் வந்து ஜெபிச்சு முடிச்சிட்டோம். ப்ரேயர் முடிஞ்சு ஆமீன் சொன்னதும் நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த அந்த ஒயர் கனெக்ஷன் பண்ணி வச்சிருந்த அந்த கேபிள் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கருப்பு உருவத்துல ஒரு கங்காரு மாதிரி தாவி தாவி என்னமோ போகுது. அதை நான் வந்து என் கண்ணால பார்த்தேன். இதுதான் ஃபர்ஸ்ட் நான் ரட்சிக்கப்பட்ட நாள். என்கிட்ட இருந்த அந்த கருமையான அந்த அந்த தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு அப்படியே தாவி தாவி போனதை அந்த நாளில் நான் உணர்ந்தேன். அந்த நாள் முதல் கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த நாள் முதல் உண்மையாக தேவனை வந்து நான் தேட ஆரம்பித்தேன். வீட்டில் ஜெபம் பண்ணணும். குடும்ப ஜெபம் இருந்துச்சு. என் கணவரும் முழுவதுமாக ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார். அவரும் அதிகமாக ஜெபிக்கிறது, மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டார். அவருடைய கடவுள் கும்பிடுறது, அந்த மலைக்கு மாலை போட்டுட்டு போடுறது, அது எல்லாத்தையும் என் கணவர் விட்டுட்டு இந்த நான் ஜெபிக்கிறது போது என் கூட சேர்ந்து ஜெபிக்க அவருக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வந்துச்சு. விசுவாசம் வந்தது நிமித்தம் அவர் மற்ற அந்த விக்கிரக ஆராதனை காரியங்களை எல்லாத்தையும் விட்டுட்டாரு. இன்னொரு விஷயம், பையன் வந்து எனக்கு ஒரே பையன்தான். இப்போ அவருக்கு வந்து 18 வயசு ஆகுது. அப்ப அவரு வந்து அந்த கொரோனா டைம்ல 8தோ 9தோ என்னமோ படிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப அவரும் அந்த என்னோட பையனும் சேர்ந்து எங்களோட ஜெபிக்க ஆரம்பிச்சான். அது வரைக்கும் அந்த ஜெபம் இதெல்லாம் இல்ல. ஆனா அவன சின்ன வயசுல இருந்தே நம்ம இது பண்ணும்போது நம்ம கிறிஸ்டியன் அப்படிங்கறத நமக்கு சொல்லி சொல்லி இது பண்ணினேன். அப்ப ஒரு நாள் வந்து நாங்க குடும்ப ஜெபம் அவர் மோகன் ஐயா சொல்லியிருந்தாரு. எல்லாரும் குடும்பமா கை கோத்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப நாங்க குடும்பமா கை கோத்து அந்த இடத்துல நாங்க ஜெபம் பண்ணும்போது ஒரு நாள் வந்து எனக்கு அன்னைக்குதான் முதலா எனக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்குனாரு வீட்டுல. எங்க சர்ச்சிலலாம் இல்லைங்க. வீட்டுல நாங்க குடும்ப ஜெபத்துல ஈடுபட்டிருக்கும் போது, குடும்பமாய் சேர்ந்து கை கோத்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என் மேல இறங்கி, அப்பதான் நான் முதலா அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சேன். எனக்கு தேவன் அந்த கிருபையை அந்த நாள்ல கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அப்படியே தேவனை இறுக பற்றி கொண்டேன். தேவனை உண்மையிலேயே நான் வந்து அந்த இடத்துல இறுக பற்றி கொண்டேன். அதுக்கப்புறமேலு வந்து என்னாச்சுன்னா, நாங்க ஒரு சின்ன வீடு, அதாவது மாமியார், மாமனாரோட தான் நாங்க ஒண்ணா இருந்தோம். இப்பயும் மாமியார், மாமனாருக்கு வர சண்டை. மாமியார், மருமகளுக்கு வர சண்டை தானே. அந்த மாரி எங்க வீட்டு குடும்பத்திலயும் சண்டை வந்துருச்சு. அவங்க வந்து ஒரு போர்ஷன்லயும் ஒரே வீடு 2 போர்ஷனா பிரிச்சு அவங்க ஒரு வீட்ல இருந்தாங்க. நாங்க ஒரு வீட்ல இருந்தோம்.
அப்ப எங்க மாமியாருக்கும் எனக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு. அவங்க கொஞ்சம் என்ன ஓவராவே பேசிட்டாங்க. அது மனசு கஷ்டமாயிருச்சு அப்டின்ட்டு, நாங்க வந்து எங்கள வந்து வீட்ட காலி பண்ணுங்க. ஏன்னா அது அவங்க வீடு தான். வீட்ட வந்து காலி பண்ணுங்க அப்டின்ட்டாங்க. அந்த நேரத்துல வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிருச்சு. எங்க ஹஸ்பண்டும் வந்து சரி காலி பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு, நாங்க ஒரு வாடகை வீட்டுக்கு அங்க ஊர்ல இருந்தப்போ ஒரு பெரிய சபைக்கு போயிட்டுருந்தோம். நல்ல பெருசு அது. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, தெருவுக்கு ஒண்ணு வீட்டு சபைகள் மாரி தான் அநேகம் இருந்துச்சு. அதனால எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவ்வளோ பெரிய சபைக்கு போயிட்டு இந்த சின்ன சபைகளுக்கு போகணுமாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால, நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, டக்குன்னு பெரிய சபையா போணுன்ட்டு நான் பண்ணுன தப்பு என்னன்னா, டக்குன்னு ஆர்சி சபைக்கு போயிட்டேன். ஆர்சி சபைக்கு போயி ஒரு அவங்க போனதும் வந்து உடனே என்னலாம் வந்து உடனே ஏத்துக்கல. உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, நீங்க மறுபடியும் ஞானஸ்தானம் எடுக்கணும். அதாவது குடும்பமா. மறுபடியும் நீங்க ஞானஸ்தானம் எடுக்கணும். மறுபடியும் நாங்க உங்களுக்கு திருமண காரியங்கள் மறுபடியும் ஒரு டைம் அந்த கால் பண்ணணும். அது எல்லாத்தையுமே நீங்க பண்ணுனீங்கன்னா தான் நாங்கள வந்து உங்கள உறுப்பினரா ஏத்துக்குவோம் அப்டின்னு. ஏன்னா எனக்கு என்னன்னா, ஒரு கிறிஸ்தவர் நம்ம இதா ஆகுறோமோ இல்லையோ, ஒரு கிறிஸ்தவரா இருக்கும்போது நம்ம மரிச்ச பின்னாடி நமக்குன்னு ஒரு அடக்கம் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும். நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூர் தான் செட்டில்டுன்னு வந்துட்டோம். அதனால வந்து அந்த ஆர்சி சர்ச்சுக்கு நாங்க வந்து போயிட்டோம். ஆர்சி சர்ச்சுக்கு போனனால, வந்து நாங்க அங்க ஒரு 2 1/2 வருஷம். ஆனாலும் வந்து நான் வந்து அங்க உண்மையா வந்து பைபிள் வாசிக்கிறது, மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் உண்மையா அங்க இருந்தேன். ஆனா உண்மையா அந்த இடத்துல வந்து நான் உறுதியா இருந்தேன். ஆனா அந்த லாக்டவுனுக்கு முன்னாடி இது. அதுக்கப்புறம் லாக்டவுன் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி பார்த்து என்னோட இத வந்து நாங்க மாத்துனது. இல்ல ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம். வேற எந்த விக்கிர ஆராதனைக்கும் நம்ம போகக்கூடாது. இதுவும் ஆர்சி சபைக்கு போனாலும் அதுவும் ஒரு விக்கிர ஆராதனைங்கிறத நாங்க அப்புறமேல் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க அத போறதில்ல. அதுக்கப்புறம் அந்த சபைய விட்டு நின்னுட்டோம். இல்ல சபைய விட்டு நிக்கல. அந்த சபையோட கன்டினியூல தான் இருந்தோம். ஆனா புரிஞ்சுட்டோம். தேவன் தான் உண்மையான தேவன். அப்படிங்கும்போது இந்த மாமியாருக்கும் எனக்கும் பிரச்சனை வந்தனால வீடு காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதனால வந்து ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ள ஒரு வீடு பார்த்து நாங்க போனோம். அந்த வீட்ல இருக்கிறவங்க வந்து பெந்தகோஸ்த் சபைக்கு போறவங்க. அவங்க கிறிஸ்டின் தான். அந்த அக்கா மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அந்த கணவர் ரட்சிக்கப்படல. அந்த கணவர் வந்து இப்போ வரைக்கும் இந்துவா தான் இருக்காரு. அந்த அக்கா வந்து பெந்தகோஸ்த் சபைக்கு போயிட்டுருந்தாங்க. அவங்க அதாவது எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் 15ஆம் தேதியோ, 16ஆம் தேதியோ என்னமோ அவங்க வீட்டுக்கு நான் போனேன். அந்த நியூ இயர் வந்துருச்சு. அந்த நியூ இயர் வரும் இல்லையா? நியூ இயர் நைட்டு ஆராதனை போகணும். எனக்கு வந்து மனசே இல்ல. எங்க ஆர்சி சர்ச்சுக்கு போறதுக்கு மனசு இல்ல. புது வருஷத்துல இருந்தாவது நம்ம அந்த அவாய்ட் பண்ணணும். என்ன பண்ணலாம்ன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த அக்கா வந்து அவங்க சபைக்கு எங்கள கூப்பிட்டாங்க. வாங்க எங்க சபைக்கு ஒரு டைம் வந்து பாருங்க. இன்னைக்கு ஒரு நாள் வந்து பாருங்க. எப்ப நியூ இயர் நைட்டு 12 மணிக்கு ஆராதனைக்கு நீங்க இன்னைக்கு ஒரு நாள் வந்து பாருங்க. அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு போலாமா? வேணாமா? அப்படிங்கிறது யோசனை. அவங்களோட சர்ச் வந்து 9:00 நைட்டு ஸ்டார்ட் பண்ணி 2 மணி 1 மணி வரைக்கும் ஏதோ. எங்களுக்கு ஆர்சி சர்ச் வந்து நைட்டு 10 மணிக்கு பிரேயர் ஸ்டார்ட் பண்ணி 1 மணிக்கு 1 மணிக்கோ அந்த மாரி முடிஞ்சிரும். அந்த அக்கா வந்து என்ன வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப நான் வந்து போறதுக்கு எனக்கு வந்து மனசு வரல. ஆனாலுமே வந்து ஒரு டைம் போவோம். ஒரு டைம் போய் பார்ப்போம். இது ஆண்டவருடைய சித்தமா என்னன்னு தெரியல அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டு அந்த சர்ச்சுக்கு நான் போறேன். அந்த சர்ச் எங்க இருக்குதுன்னு எங்க ஹஸ்பண்டுக்கு தெரியும். எனக்கு தெரியாது. அது வந்து ஒரு இப்ப நான் போயிட்டுருக்க அந்த சர்ச் தான். அது வந்து ஒரு அநேக குடும்பங்கள் இருக்கிற ஒரு நடுவுல தான் அந்த சர்ச் இருக்கு. அப்ப நான் போறேன். உள்ள போம்போது என்ட்ரன்ஸ் இப்ப அந்த என்ட்ரன்ஸ போயிட்டு அந்த என்ட்ரன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்டின்னா, ரெ அ 2 கதவும் க்ளோஸ் பண்ண அந்த ஒரு என்ட்ரன்ஸ்ல இருந்துச்சு. அந்த 2 கதவையும் தள்ளி நான் அப்ப வந்து ஆராதனை ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு ஒரே கன்ஃப்யூஷன் போலாமா? வேண்டாமா? என்னன்னு யோசிச்சு, நான் போகும்போது கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 10:30 அந்த மாரி இருக்கும். அந்த சர்ச்சுக்குள்ள நான் போகும்போது. அப்ப கைய இப்டி தள்ளி நான் உள்ள தெறக்கும்போது, அங்க நடந்துட்டு இருந்த அந்த ஆராதனையும், அந்த லைட் வெளிச்சமும், அங்க அந்த நைட்டு வந்து திருவிருந்து இல்லையா? ஃபர்ஸ்ட்டு நியூ இயர் இல்லையா? அங்க இருந்த அந்த ஒயிட் அது எல்லாமே பார்க்கும்போது, அந்த இடத்துல எனக்கு தோணுச்சு, நான் வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சுட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் அந்த இடத்துல எனக்கு அப்ப கிடைச்சுச்சு. இத நான் சாட்சியா கூட என் சபையில சொன்னேன். அந்த இடத்துல உள்ள நான் நுழையும்போது, எனக்கு அப்படியே அந்த அந்த ஃபீலிங் அப்படி இருந்தது உள்ள நுழையும்போது. ஆனா உள்ள போனதுக்கப்புறம் எனக்கு எந்த தயக்கமோ இல்ல. உள்ள போயிட்டு அந்த பாஸ்டர் வந்து அ சகோதரர் வந்து ஜெபராஜ் வந்து எங்கள வரவேத்தாங்க. வாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இடம் குடுத்தாரு. உட்கார வச்சாரு. எனக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தாரு. அந்த இடத்துல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது சாட்சிகள் நடந்தத பத்தி சொல்றீங்களா? அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு குடுத்தாரு. அந்த இடத்துல நான் தைரியமா சாட்சியெல்லாம் நான் சொன்னேன்.
அந்த சபைக்கு வந்து இப்ப வரைக்கும் நான் அந்த சபைக்கு தான் போயிட்டுருக்கேன். அந்த முதல் நாள் போனேன் பார்த்தீங்களா? 2022 நியூ இயர் அன்னைக்கு நைட்டு நான் அந்த சபைக்கு போனேன். சபையோட பேரு வந்து ஜெயம் கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியங்கள். யூடியூப்ல போய் விஜேசிஎம் கோயம்புத்தூர்ன்னு குடுத்தீங்கன்னா, அந்த சர்ச்சோடைய லைவ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்ப வரைக்கும் அது லைவ்ல போயிட்டுருக்கு. நல்ல மனிதர்கள் அவங்க. அங்க போயி நாங்க வந்து அங்க போய் இங்க பிரேயர் ரெக்வெஸ்ட் வந்துட்டுருக்கு. அனிதா திவ்யநாதன் ராஜ்குமார் ஹெல்த் ஃபைன் நோ ப்ளீஸ் ப்ரேயர். கண்டிப்பாங்க சகோதரரை நான் உங்களுக்காக நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ப்ரேயர் ரெக்வெஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்போ நான் அந்த சர்ச்சுக்குள்ளே போனதுக்கப்புறம் நிறையா காரியங்கள் எனக்கு நிறைய அதிசயங்கள் அங்கே வந்து நான் போனப்போ சின்ன சர்ச் தான். ஒரு 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 10-15 குடும்பங்கள் மட்டும்தான் அந்த சர்ச்சில் இருக்கிறோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் நிறைய குடும்பங்கள், நிறைய பிள்ளைகள் வந்து அந்த சர்ச்சுக்கு வந்து நிறையா ஆசீர்வாதங்களை பெற்றுட்டு வெளியே போயிட்டாங்க. என்னன்னா, குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் அங்கே வந்து ப்ரேயர் பண்ணி குழந்தை கிடைச்சிருச்சு போயிட்டாங்க. வீடு இல்லாதவங்க வீடு கட்டுனாங்களாமா. அப்போ நான் போனப்போ அந்த சாட்சிகள் எல்லாம் நான் கேட்டேன். இந்த மாதிரி வீடு இல்லாதவங்க வீடு கட்டணும். எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு குழந்தை பிறந்துச்சு. என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அசுத்தாவி இருந்துச்சு. என் குழந்தைக்கு அந்த போச்சு. என் குழந்தை பேச முடியாமல் இருந்துச்சு. அது போச்சு. அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் அந்த சபைக்குள்ளே போகும்போது எனக்கு அவங்களாம் அதெல்லாம் வந்து ரொம்ப சாட்சியாக வந்து சொன்னாங்க. எனக்கு சாட்சியாக சொல்லும்போது அந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய விசுவாசம் கிடைச்சிச்சு. அங்க வந்து இன்னும் அதிகமா ஜெபிக்கிற வாஞ்சை, அங்க போய் இன்னும் அதிகமா ஜெபிக்கிற வாஞ்சை பிளஸ் சபைய வந்து ஒரு நாள் கூட அங்க போனதுக்கப்புறம் அதை நான் முடிவு பண்ணேன். சபை ஆராதனையோ, சபை காரியங்களோ, எந்த காரியத்தை கொண்டோ சபையை வந்து சபை கூடி வருதுல ஒரு நாளும் நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அந்த சபைக்கு போனதுலேருந்து ஒரு நாள் கூட அதாவது நான் ஊருக்கு போயிருந்தேன்னா, எங்க ஊர்ல இருக்கிற சர்ச்சுக்கு அந்த அன்னைக்கு போயிருவேன். ஏதோ சண்டேக்குன்னா எங்க ஊருக்கு போயிருந்தேன்னா, சர்ச்சுக்கு போயிருவேன். அதாவது சபை கூடி வருதல அந்த நாள்ல நான் விட்டுடக்கூடாதுங்கிறதுல வைராக்கியமான இப்போ வரைக்கும் அத நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் சபை கூடி வருதல ஒரு நாளும் விட்டுடாதபடி ஆண்டவர் வந்து என்ன தாங்கிக் கொண்டு வராரு. அதற்காக கோடான கோடி நன்றி. அடுத்தது இந்த வாடகை வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? நாங்க ரொம்ப வருஷமா சொந்த வீட்லயே இருந்தனால, இந்த வாடகை வீட்டோட அந்த ஒரு இது வந்து எனக்கு தெரியல. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த வாடகை வீடுங்கிற ஒரு காரியம் வந்து எனக்கு வந்துச்சு. வாடகை வீட்டு ஓனர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கங்கிறது எனக்கு அப்பதான் தெரிஞ்சுச்சு. அந்த அக்கா சொன்னேன் இல்லைங்களா, என்ன வந்து ஒரு இந்த சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன அழைச்சாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த அக்காவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. ஹவுஸ் ஓனர், ஒரு ரென்டர் அப்படிங்கிற அந்த வகையில ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. அவங்க வந்து காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு மனசுல தோணுன விஷயம் என்னன்னா, அவங்க அத சொல்றதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து வீடு கட்டணும். அந்த சர்ச்சுக்கு போனதுக்கப்புறம் என் மனசுல வந்து ஒரு இந்த கோபம், எரிச்சல் எல்லாம் இருக்கக்கூடாது. மாமியாரோட சண்டை வேற போட்டுட்டோம் இல்லைங்களா? இப்ப வந்து ஆண்டவர் எனக்கு உள்ளத்துல வந்து உணர்த்துறாரு. மாமியார்கிட்ட போய் ஒப்புரவாகு, மாமியார்கிட்ட போய் ஒப்புரவாகு. அப்ப நான் வந்து ஏசப்பா, நான் வந்து போய் எப்படி பேசுவேன்? என்ன வந்து அப்படி கேவலமா பேசிட்டாங்க. நான் போய் எப்படி பேசுவேன்? எனக்கு அவமானமா இருக்கும்ல அந்த இடத்துல. நான் உங்க பிள்ளை இல்ல. அந்த இடத்துல நான் பேசி அவங்க பேசலைன்னா எனக்கு ரொம்ப அவமானமா போயிரும். அப்ப நான் என்ன பண்றது? நான் அப்ப வந்து ஜெபிக்கிறேன். ஆனா நான் போய் பேசணுங்கிறத ஆண்டவர் வந்து என் இருதயத்துல போட்டுக்கிட்டே இருக்காரு. நீ போய் பேசு, பேசு அப்படின்னு. அப்ப நான் போயிட்டு நான் என்ன பண்ணுனேன் அப்படின்னா, அ வீட்டு வாசல்ல போய் நின்னுட்டேன். நான் வந்து உள்ள போகல. எங்க மாமியார் வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு, என்ன பண்ணிட்டேன்னா, நான் உள்ள போகல. என்ன ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன்னா, "ஏசப்பா நான் வந்து வாசல்ல போய் நிப்பேன். அவங்களா என்ன பார்த்து அந்த பழச பத்தி எதுவுமே பேசாம, உள்ள வான்னு கூப்பிட்டு என்ன பேசுற அந்த ஒரு கிருபைய நீங்க எனக்கு குடுங்க." அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதே மாதிரி எங்க ஹஸ்பண்ட் உள்ள போயிட்டாரு. அவர் பாட்டுக்கு அவங்க அம்மா வீட்டுக்குள்ள போயிட்டாரு. நான் வெளிய நிக்கிறேன். வெளிய வந்து வண்டிகிட்ட நின்னுகிட்டே இருக்கேன். 2 வீலர் கிட்ட நின்னுகிட்டே இருக்கேன். நான் வந்து அப்பயும் பிரேயர் பண்றேன். அவர் உள்ள போய் ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிருச்சு. ஆனா, என் மாமியார் வெளிய வரல. வந்தா தானே என்ன பார்ப்பாங்க. "ஏசப்பா அவங்கள வெளிய அனுப்புங்க, வெளிய அனுப்புங்க. அவங்க என்ன பார்க்கட்டும், என்ன கூப்பிடணும். ஏசப்பா அவங்க என்ன பார்க்கணும், கூப்பிடணும்." அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள ஒரு வாஞ்சை. அதே மாரி அவங்க என்ன கூப்பிட்டாங்க. உள்ள வந்துட்டு, "ஏன் நீ வெளிய நிக்கிற? இருட்டுல ஏன் இப்படி நின்னுட்டு இருக்க? உள்ள வாம்மா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அந்த பழைய காரியங்கள குறித்து ஒரு வார்த்தை கூட அவங்க என்கிட்ட பேசல. அதுவே தேவனுக்கு எனக்கு கொடுத்த பெரிய ஒரு சந்தோஷம். இத போய் நான் மறுபடியும் சாட்சியா கூட என் சர்ச்ல நான் சொல்லியிருந்தேன்.
அப்ப அந்த காரியங்கள குறிச்சு பேசிட்டு இருக்கும்போது, அப்ப எனக்கு என்ன வாஞ்சுன்னா அவங்ககிட்ட நான் கேட்டேன். இந்த மாரி வந்து என் சின்ன ரூம் ஏன்னா நான் இருந்த 2 வீடா பிரிச்சிருந்தோம்னு சொன்னேங்களா, நான் இருந்த வீடு வந்து ஒரு 1 சென்ட் தான் இருக்கும். ஒரு ஒரு சின்ன வந்து ஒரு கிச்சனு, அதுல அப்புறம் ஒரு பெட்ரூமு, அந்த பெட்ரூம்குள்ளேயே ஒரு டாய்லெட்டும், இதுவும் பாத்ரூம் அதுதான். அவ்வளோதான். பையன் வந்து 18 இயர்ஸ் ஸ்கூல் படிக்க போறான். எல்லாமே இருக்கு அப்படிங்கும்போது வீடு பத்தல. வீட்ல பொருட்கள் ஜாஸ்தி ஆயிருச்சு. நம்ம இருக்க ஆசைப்பட்டு எல்லாமே வாங்கி வச்சுட்டோம். அ இது இல்லாம ரெண்ட் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் பொருட்கள் வாங்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் அந்த வீடு வந்து ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு பெட்ரூம்ன்ட்டு அப்படி பெருசா இருந்தனால, கொஞ்சம் பொருட்கள் வேற வாங்கிட்டேனா, இதுல வேற எனக்கு ஒரே கவல. இப்ப என்ன பண்ணணும்? வீடு வந்து கட்டணும் அப்படின்னு ஒரு கவல. அத வந்து என் மாமியார் கிட்ட நான் வந்து கேட்டேன். இந்த மாரி மேல வந்து நான் எழுப்புறேன். நீங்க வந்து அதுக்கு என்ன சொல்றீங்க? லோன் போட்டு நான் மேல எழுப்புறேன். அதற்குரிய காரியத்த எல்லாமே வந்து நானே பார்த்துக்கிறேன். அந்த லோன் கட்டுற காரியம், அந்த காரியத்த எல்லாமே நான் வந்து நானே கட்டிக்கிறேன். மாசம் ஆனா டியூ எவ்வளோ வருதோ, நானும் கணவரும் சேர்ந்து கட்டிக்கிறோம். மேல வந்து எழுப்புறோம். இது வந்து மொத்தம் 2 1/4 சென்ட் இந்த இடம். அந்த 2 1/4 சென்ட்டுக்கும் நான் சேர்த்து எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து இடம் பத்தல. அதனால 2 1/4 சென்ட்டுக்கும் சேர்த்து எடுத்துக்கிறேன். அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப வந்து அவங்க சரி பண்ணுங்க. அ ஆனா அந்த குறிய காரியங்கள் எல்லாமே நாங்க பண்ணி தரோம். உங்களுக்கு என்ன வேணுமோ அத நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.